ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். நாங்கள் இப்போ இந்த ட்ரெயினில் இவ்வளோ ஏர்லியராக கிளம்பி எங்கே போகிறோன்னா ஃபேண்டசி பார்க்குக்கு தாங்க. ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். அது கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. நாங்கள் 6 மணிக்கெல்லாம் ட்ரெயின் ஏறிட்டோம். இது லோக்கல் தான், லோக்கல் ட்ரெயின் கேரளாவுக்கு இருக்கு இல்லையா, அதில் ஏறிட்டோம். ஏறி நாங்கள் வந்து 7:30க்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டோம். ஜங்ஷன் சேர்ந்துட்டோம், மேட்டுப்பாளையம் ஜங்ஷன் சேர்ந்துட்டோம். எங்கள் ஃபேமிலி முன்னாடி போயிட்டுருக்கு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டராக, அதாவது 7 மணிக்கு மேலே ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் வந்திருந்தா கூட கொஞ்சம் எங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருந்திருக்கும். நாங்கள் ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பி வந்துட்டோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் சின்னக்கா அவங்க ஃபேமிலி கூட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையம் ஜங்ஷன்லேருந்து இப்போ வந்து மலம்புழா. சரி, அப்போ என்ன பண்ணால் ஃபேண்டசி பார்க் இந்நேரத்துக்கு திறந்துருக்காது இல்லையா, ஸோ நாங்கள் மலம்புழா போயிட்டு அங்கே பாம்பு பண்ணை இருக்குது, அதையும் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னுட்டு இங்கிருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு நாங்கள் வந்து மலம்புழா போயிட்டோம். அச்சு ஹாய் சொல்கிறாங்க எல்லோரும் உங்களுக்காக. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. என்னன்னா, அவங்க பெரிய பொண்ணு மிஸ்ஸிங்கு, அவள் வந்து வரல, எங்கேயோ ஏதோ அவளுக்கு சம்திங், அதனால் வரலன்னு சொன்னாங்காட்டிக்கு நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். இது எங்கள் அக்கா சின்ன பொண்ணு, இது என் பொண்ணு, இது எங்கள் சின்னக்கா, எல்லாம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் இங்கே இந்த மலம்புழாவுக்கு வந்துட்டோம். பாருங்கள், யாருமே இல்லைங்க. 8 மணிக்கெல்லாம் எங்கேங்க திறந்துருக்கும், எந்த இதுங்க திறந்துருக்கும், அந்த அளவுக்கு குவைட்டாக இருக்குது. நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆள். மலம்புழாக்குள்ளே என்ட்ரும் ஆக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பாம்பு பண்ணை அங்கே இருக்குங்க, இது மலம்புழா. நாங்கள் நின்றுட்டுருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, எதாவது பண்ணணும்ல அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு போய் சரி அப்படியே ஒரு 9 o'clock ஆகிடுச்சுன்னா சம்திங் இங்கே இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து போயிடலான்னு பார்த்தா, திங்கக்கிழமை அன்றைக்கி பாம்பு பண்ண லீவுங்களா. ஏன் கேட்குறீங்க, பாம்பு படம் எடுக்காது, போயிட்டு வாங்கன்ட்டாங்க. சரின்ட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பக்கத்துலேயே மலம்புழாவோட அங்கே பின்னாடியே ஒரு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான் அது. அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். நான், அக்கா பொண்ணு எல்லாம் உட்காந்துட்டோம். பாப்பாங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டேன்னா, அவள் இடியாப்பம் வேணும் அப்படி சொன்னான். ஸோ இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி உட்காந்துட்ருந்தோம். இங்கே குடிக்கிறதுக்கு ஒரு ஹாட் வாட்டர் கொடுத்தாங்கங்க, ஜீரக வாட்டர். அந்த இதுதான் நம்ம மேக்ஸிமம் கேரளாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் போனோன்னே இது ஒரு 1/2 கப் குடிச்சிட்டேன். ஆனால் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆப்பம், சட்னி எல்லாம், இந்த சாம்பார்லாம் பயங்கர காரமாக இருந்தது. இது வந்து அந்த மலம்புழா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இந்த பக்கம் இருக்கும். நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் போகிறக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். சரின்ட்டு இங்கேருந்து அப்படியே ஃபேண்டசி பார்க்குக்கு வந்துட்டோம். ஒரு டாக்ஸி பிடிச்சி அங்கே வந்து இன்னும் கவுண்ட்ரு வந்து திறக்கலை. ஏன்னா டைம் இருக்குது இல்லைங்களா, இன்னும் டைம் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கோம். டிக்கெட் கவுண்டரில் ஆல்ரெடி ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. இவரும் போய் நின்றுட்டார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த நேரத்துக்குமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. பரவாயில்ல, நாம் மட்டும்தான் அவசர குடுக்கையாக வந்துட்டோம்னு நினச்சேன். பார்த்தா பரவாயில்ல, நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. இது பாருங்கள், ஒரு நீர் தாமரை தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த தாமரை பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறங்காட்டிக்கு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் என்ட்ராயிட்டோம். உள்ளே என்ட்ரானோம். டிக்கெட் வந்துட்டு 700 சம்திங் வந்து அடல்ட்ஸுக்கு, 600 சம்திங் வந்து சைல்டுக்கு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் அது டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவங்கவுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரை ரைட்ஸ் எல்லாம் போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வாட்டர் ரைட்ஸ் போக முடியாது இல்லையா, அதனால். இது வந்து ஒரு இதுதாங்க, டைனோசர் மாதிரி. நல்லா சத்தம் வருதுங்க, அதில் ஒரு மாதிரி அதோட சவுண்டு வர மாதிரியே வருது, சத்தம் இருந்துச்சு. இதுதான் பாருங்கள், யாருமே இல்லை, நாங்கள் தான் என்ட்ரு ஆகிருக்கோம். எந்த ரைட்ஸும் ஆன் ஆகலை. அப்படி இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ காமிச்சிட்டேன். இது வந்து அந்த கிளாஸ் ரூமுங்க, அதான் அந்த இடம் தெரியாது இல்லைங்களா, கதவு தேடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ரூம் மாதிரி. உள்ளே போனால் ஒரே கூச்சலும் கலாட்டாவுமா இருந்துச்சு. எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே போய் கதவை தேடி அப்படியே அதெல்லாம் பண்ணிட்டோம். அது அப்புறம் அந்த கப்பலில் போகிறது, பெரியவங்க ரைட்ஸ் எல்லாமே போயிட்டோம். நாங்கள் எங்களோட ரைட்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. போயிட்டு விளையாண்டதுக்கு அப்புறமா தான் யோசித்தோம், ஐயோ எடுத்துருக்கலாமேன்ட்டு. பாப்பாங்க ரைட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. என் பாப்பாவும் அக்கா பொண்ணும் சின்னதாக, இதில் ரொம்ப ஸ்பீடே இல்லை, சும்மா குழந்தைங்களுக்காக அப்படி இருந்தது. என் பொண்ணு தான் சோகமாக உட்காண்ட்ருந்தா, ரொம்ப ஸ்பீடாக சுற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருந்தா.
எல்லாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. கிட்ஸுக்கு நிறையா இருக்குங்க அதுக்குள்ளே. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களோட ரைட்ஸ் மட்டும் இல்லை, குழந்தைங்களோட ரைட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ரைட்ஸுமே நிறைய ரைட்ஸ் ரெடி ஆகிட்டு இருந்தது அங்கே. நாங்கள் வந்து போகும்போது வந்து இன்னும் ஒரு 3 நாள் ரைட்ஸுக்கு வந்து வேலை நடந்துகிட்டு இருந்தது. இது வந்து அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கான போட்டிங்கு. இதுவும் பெரியவங்களுக்கு இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு யோசனை இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இந்த போட்டிங் காலில் பெடல் பண்ணிகிட்டே வர்றது நல்லா இருந்தது. அப்படியே விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் அந்த குதிக்கிறோம் இல்லையா, அது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. தண்ணியில் தாங்க செம்ம ஃபன்னு. செம்ம ஃபன்னு. அந்த அளவுக்கு தண்ணியில் விளையாண்டுருந்தோம். ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன தான் ஊஞ்சல் அது இதுன்னு 1000 இருந்தாலும் தண்ணியில் விளையாடுறதுங்கிற ஒரு சந்தோஷமே தனி தான். இங்கே பாருங்கள் என்ன குதிக்கிறாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட். இது எல்லாமே நாங்கள் தண்ணிக்கு போகிறக்கு முன்னாடி எங்கள் அப்பா பாருங்கள், எங்கள் அப்பாவே சின்ன குழந்த மாதிரி ஆயிட்டாரு. ஒரே ஆடுறாரு. அந்த ஒரே சாங் போட்டு விட்ருவாங்க இல்லையா, ஒரே ஆட்டம்தான், ஒரே விளையாட்டு தான். எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க, அதனால தான் அந்த கை சரியாக இது பண்ண முடியல. நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இந்த ரைட்ஸில் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஆபத்து இல்லை. நல்லா தண்ணிக்குள்ளே மூழ்கிரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்லாவே இருந்தது. அந்த பக்கம் ஒரு 2 சர்க்கிள் இருக்குது. 3 சர்க்கிளுமே இங்கே தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது, கொஞ்சம் பெரியவங்க வர்றதுக்கு அது அந்த பக்கம் தனிமையாக வருது. நல்லா இருக்குங்க. ரொம்ப நீட்டாகவும் வச்சுருக்காங்க. யாரும் வந்து அவ்வளோ இதை இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதில்ல. செம்மையாக இருக்குது இடம். ஆனால் ப்ளேஸ் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் திருப்பூர் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் தான் சறுக்கிறாங்கன்ட்டு எங்கள் அம்மா எடுக்க சொல்லி அவர் சறுக்கிட்டு வராரு. அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான். அந்த இடம் வந்து ஆழமே இல்லை. யார் வேணாலும் போயிட்டு குதிச்சுட்டு வர அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி நீச்சலெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னுங்க. அதை பாருங்கள், அந்த டைனோசர் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுவுமே மூவ் ஆகுது, அதே மாதிரி சவுண்டும் கொடுக்குது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அங்கே ஃபுட்டு தாங்க எனக்கு அவ்வளோக்கு சரியாக பிடிக்கல. சாப்பாடு வந்து எனக்கு பிடிக்கலைங்க. அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு சாப்பாடு. நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த லன்ச் டைம் அப்படியே இது பண்ணிக்கிட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டால் வெளியே போய் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் எவ்வளோ தூரம் உட்காந்து ஆட முடியுமோ அவ்வளோ தூரம் ஆடியாச்சுங்க. நாங்கள் அங்கே போய் இது இருக்குது இல்லைங்களா, ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கூட தண்ணியில் இருந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்ததுனால எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபன் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லா ரைட்ஸும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் மறுபடியும் போய் பார்க்கணுன்ட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபேண்டசி பார்க்கை விசிட் பண்ணுங்கள். செமையாக இருக்கும், நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம ப்ளேஸுங்க. கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.